இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ தாங்க போட்டேன். ஆனா, அந்த மல்லி சட்னிக்கு இவ்ளோ கமெண்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, வீட்ல இருக்கிற பொருள வச்சு சிம்பிளா, புளிப்பு, காரமா, இதுல உடம்புக்கும் ரொம்ப நல்லதா, இன்னைக்கு சட்னி அரைச்சிரலாமா? இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துரலாம். 1 கட்டு அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறமா ஒரு 4 பட்டை வத்தல் எடுத்துருக்கிறேன். 1 கட்டு மல்லிக்கு. நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி சட்னிய வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து குடுக்குறதே வெள்ளைப்பூடு தான். வெள்ளைப்பூடு ஒரு 7, 8 பல்லு எடுத்துக்குவோம். பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்குவோம். அவ்வளவுதாங்க. இந்த சட்னிக்கான மொத்த பொருளே இதுதான். இந்த மல்லியை நான் எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன்னா, உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக தான். ரொம்ப உயரமான மல்லிகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மல்லி கணக்குல வராது. இந்த அளவுக்கு தான் மல்லி இருக்கணும். நல்ல பச்சையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய தண்டை ஏன் போடக்கூடாதுன்னா லேசா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு மல்லிகளை எல்லாம் எடுத்து நம்ம ஆஞ்சு கழுவி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல மல்லியை தவிர்த்து எல்லா பொருட்களையும் போட்டு மல்லியை லாஸ்டா அள்ளி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தான் உப்பு போடுறேன். நம்ம அரைச்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாலே போதும். எதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைக்கிறோம்னா மல்லி இலையெல்லாம் வந்து அரைபடாதா, அதனால கொரகொரப்பா ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இன்னும் நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. இந்த சட்னிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற தண்ணி ஒரு 1/2 டம்ளர் இருக்கும். ஆனா அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா கொஞ்சமா ஊத்திக்கங்க. இப்ப நம்ம அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊத்திருங்க. இந்த அலசி ஊத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த காலத்துல நான் சமைக்கிறப்ப உரல்ல ஆட்டுறப்ப அலசி அந்த தண்ணியை ஊத்துனாதான் டேஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மிக்ஸி ஜாரா அலசி ஊத்திக்கிட்டு சட்னிக்கு சூப்பரா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பை போட்டு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம் தூக்கலாவே போடுங்க. கடுகு உளுந்து வெடிச்சதுமே கருவேப்பிலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சட்னியில் ஊற்றிடுங்க. தாளிச்சு ஊற்றுனதுமே பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும் போங்க. சட்னியை நல்லா கிளறி விட்டுட்டு இட்லி, தோசை, லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இன்னைக்கு நான் வந்து மினி ஊத்தப்பம் தாங்க ஊற்றி சாப்பிட்றேன். சும்மா வந்து லேசாக தொட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. அந்த தோசை அளவுக்குனாலும் நல்லா அள்ளி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட் போங்க. கண்டிப்பா எல்லாரும் அரைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லணும்.